ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்னைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தாங்க, நம்ம தலைவரோட கடைசி படம் நம்ம பொங்கலில் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் ரிலீஸ் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் சர்டிஃபிகேட் படத்துக்கு கிடைக்கல. ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சென்சார். ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அதற்காக சென்சார் போர்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீதிமன்றத்தை தேடி போகிறாங்க. ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அது வந்து கேஸ் வருது. ஸோ அதுக்கான வெர்டிக்ட் இன்னைக்கு மார்னிங் சொல்கிறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வெர்டிக்ட் வந்து இன்னைக்கு காலையில் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு ஈகராக வெயிட் பண்ண ஒரு விஷயம், தனி நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த படத்தோட சர்டிஃபிகேஷன் நீங்கள் இமீடியட்டாக கொடுக்கணும். யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். சர்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி நீதிபதி சொல்லிட்டாங்க. உடனே ஒரு இமீடியட் அப்பீல் ஒன்று நடக்குது. ஸோ இவங்க வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்சார் போர்ட் சைட்லேருந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதோட பெட்டிஷன் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது அடிஷ்னல் ஜட்ஜஸ், அதாவது ஜட்ஜஸ்லேயே இன்னும் பெரிய நீதிபதிகள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஈவினிங், அதாவது இன்னைக்கு ஈவினிங்கே எடுத்துட்டாங்க. அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஆல்ரெடி சொன்ன அந்த தனி நீதிபதியோட அவங்க வந்து சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்களே யூபிஏ. ஸோ அதை வந்து ரத்து பண்ணிவிட்டு இந்த கேஸ் வந்து ஃபர்தராக 21 வந்து திரும்பியும் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஜய் ஃபேன்ஸ்க்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் காத்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியாவது இன்னைக்கு இவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துடும். படம் 11th 12th 13th ஒரு நாள் வந்துடும். பொங்கலுக்கு நம்ம தலைவர் படம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லையும் ஏக்கத்திலையும் இருந்த விஜய் ஃபேன்ஸுக்கு காத்திருந்த பெரிய அதிர்ச்சி இது அப்படின்னு தான் சொல்லணும். ஷாக்கிங் நியூஸாக கூட எதை சொல்லலாம். அந்த அளவு டிசப்பாயிண்டாக இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். இதனிடையே பராசக்தி படத்துக்கு வந்து இன்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேஷன் மதியானம் வந்துருச்சு. படத்துக்கு யூபிஐ சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. புக்கிங்ஸும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு பிரச்சனையில். என்ன ரீசன் ஜனநாயகன் வரல அப்படிங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது, பராசக்தியும் ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல படம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர். சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல நடிகர். அதை தாண்டி சுதா கோங்கரா கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் சேர்ந்து அல்லாமல் ஜனநாயகனும் வரல. அதனால் ஃபுல் தேட்டர்ஸும் ஆக்குபென்சி இப்போ பராசக்தி கொடுத்துட்டாங்க. அதாவது புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புக்கிங்ஸ் சென்னையில் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காலைல 9 மணி காட்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டை வந்து வேணுட்டே பண்ணுறாங்க, இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த படத்துக்கு கொடுத்தீங்க, இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இன்னும் ஒரு சிலர் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இதான் டைம்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னன்னா, தமிழ் சினிமாவுக்கு இது வந்து நல்லதில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வரலன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகாதது எந்த அளவு பிஸ்னஸை பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட்ரிக்கல் பிஸ்னஸ், படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், இது ஓடிடி வாங்கினவங்க எல்லாமே வந்து இப்போது ப்ரொடியூசரை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவர் தான் வந்து மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கார். அதே சமயத்தில் பிஸ்னஸ் அவர் தான் டீல்லாம் முடிச்சிருப்பாரு. நிறைய தேட்டர்ஸில் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸில் நல்ல புக்கிங்ஸ் இருந்திருக்கு. அதை தாண்டி கேரளா, கர்நாடகா இங்கேயும் வந்து நல்ல ப்ரீ பிஸ்னஸ் இருந்திருக்கு. அந்த டிக்கெட்ஸ்லாம் சேல்ஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிருக்கு. இதெல்லாமே வந்து தேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் பக்கம் தான் கொஷின் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய படம், இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் இருக்குது, இதை வச்சு நிறைய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம அப்படி கமெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த பக்கம் தப்பு இருக்குது, இந்த பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். எண்ட் ஆஃப் டே சஃபராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ரொடியூசருங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு இதை மாதிரி இன்னொரு நிலைமை வந்துடக்கூடாது. அவங்க ஏதோ சொல்கிறாங்க 63 days ஏதோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சென்சார் வாங்குறது, அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக படிச்சுட்டு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆனால் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வராதது ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ், பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்டிகை. தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸ், தேட்ரிக்கல் பிஸ்னஸ் நடக்கும். ஏன்னா ஒரு படம் வந்தால் மக்கள் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க. அந்த டைமில் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகரோட படம் வராதது வருத்தம் அளிக்குது. ஆனால் 21ஆம் தேதி கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதை பற்றியும் நம்ம சேனலில் பேசுவோம். இப்போதைக்கு பராசக்தி வந்திருக்கு. ஸோ போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.